ஆளுகிற திமுக அரசை எதிர்த்து பேசுனதுக்காக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது, கஞ்சா வச்சிருந்தாருன்னு பொய் கேஸு போடப்பட்டது, சிறையில் அவரோட கை உடைக்கப்பட்டது. இப்படி சவுக்கு சங்கர் கடுமையான நெருக்கடியில் இருந்தார். அந்த சமயத்தில் ஒரே ஒரு குரல் தான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒலிச்சது. அது அண்ணன் சீமான் அவர்களோட குரல் மட்டும்தான். வேற எந்த அரசியல் கட்சி தலைவரும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வரலை. அதே மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடை கழிவுகள் வீசப்பட்டது. அதை கடுமையாக கண்டித்தது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான். அவருக்கு ஆதரவாக சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. செய்தியாளர்கள் சந்திப்பு, ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசி அவருடைய விடுதலைக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. அவர் விடுதலையான உடனே அவர் சந்திக்க நேரம் கேட்கும்போது நேரம் கொடுத்து அவரை சந்திச்சு, தம்பி நீ தொடர்ந்து பேசுடா, அண்ணே உனக்கு நான் துணையா இருக்கேன்னு பக்க பலமா நின்னவர் அண்ணன் சீமான். அவர் மேலே போடப்பட்ட வழக்கில் எனக்கு வெறுப்பு. அது சரியில்லை, முறையற்றது. ஜனநாயகத்தில் ஒரு மனிதன் தான் நினைக்கிற எல்லா உரிமையும் இருக்குது. இவங்க தான் பேசுவாங்க. வால்டேர் சொல்லியிருக்கிறார், எனக்கு உன் கருத்தில் உடன்பாடு இல்லைனாலும் உன் கருத்தை சுதந்திரமாக பேசுவதற்கான உரிமையை என் உயிரை கொடுத்தாவது போராடி பெற்றுத் தருவேன் என்று வால்டேர் பேசியிருக்காருலாம். இவங்க பேசுனதை நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டிருப்போம், நீங்கள் கேட்டிருப்பாய் நினைக்கிறேன். அது மாதிரி தானே இந்த உரிமை தானே வாங்க முடியட்டும். பேசுகிறதுல இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம், அதுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு இருக்கிறத நம்ம ஏற்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி என் தம்பி அனுபவிக்கிறார் சங்கர். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கு தான் பல ஆண்டுகள் நான் உங்களுக்கு தெரியும், நிறைய காலங்கள் சிறையில் இருந்திருக்கேன். நீங்கள் பார்த்துப்பேன் 2009-10. அண்ணன் சீமான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்குன்னு அந்த வார்த்தையை கேட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அண்ணன் நான் உன் கூட இருக்கேன்டான்னு சொல்கிறாருன்னா அண்ணன் மட்டும் இல்லை, அண்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தம்பிமார்களும், லட்சக்கணக்கான தம்பிமார்களும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் உனக்கு துணை இருக்கும்னு சொல்கிறவன் அந்த வார்த்தைக்கு சமமானது சவுக்கு சங்கர். இன்னைக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல், 5 அறிவு நாய்க்கு கூட நன்றி இருக்கும், ஆனால் இந்த நாய்க்கு ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் காசுக்காக நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சீமான் நகைச்சுவை பண்ணுறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. நீ நல்ல ஆம்பளனா என்ன செஞ்சுருக்கணும் சவுக்கு சங்கர்? அண்ணன் சீமானை நீ நேரடியாக சந்திச்ச பாரு, அப்போ நீ சொல்லியிருக்கணும், நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கட்சி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நகைச்சுவை அப்படின்னு நீ சொல்லியிருந்திருக்க வேண்டியதானே. 2001 முதலமைச்சர் சொல்லுங்க சார், இவரை பத்தி ஒரு லைன். நல்ல மனிதர், தனிப்பட்ட முறையில் பழகினீர்கள் என்றால் நல்ல மனிதர், ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி. இவரை போல் சிறந்த கதையை சொல்வதற்கு இன்று தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். நல்ல மனிதர், நல்ல பொழுதுபோக்கு நமக்கு தரக்கூடியவர். அந்த அடிப்படையில் இவரை உண்மையிலேயே புகழக்கூடியவர். ஒரு நகைச்சுவைக்காகத்தானே கட்சி நடத்துறாரு. இவரை போய் ஒரு சீரியஸான போட்டியாளராக நாம் எப்படி கருத முடியும்? பிகேன் வுட்ஸ் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் அண்ணன் சீமான் பேட்டி கொடுக்கும்போது நிறைய புகைப்படங்கள் வரும். அது பிற அரசியல் கட்சி தலைவர்கள், நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கும் மாற்று கொள்கை உள்ள பிஜேபிக்காரவங்களாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ், இல்லை திமுக, அதிமுக போன்ற அந்த அரசியல் தலைவர்களோட புகைப்படங்கள் வந்தாலும் கூட அண்ணன் சீமான் அவ்வளோ மாண்போடு கண்ணியமான கருத்துக்களை சொல்லுவார். அது திடீர்னு மோடி ஐயா படம் வந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் படம் வந்தாலும் சரி, யார் படம் வந்தாலும் உறவு சொல்லி என் அண்ணே, என் தம்பி, என் மாமே, என் மச்சான், என் பங்காளி அப்படின்னு எல்லாரையும் கண்ணியத்தோடு பேசுவார். ஆனால் இந்த சவுக்கு சங்கர் ஒரு பொது இடத்துல பேசுகிறாரு, அத்தனை பேர் நேரலையில் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேர் மேடைக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காந்து இவர் பேசுகிறத கேட்குறாங்க. ஒரு தலைவரை பற்றி எவ்வளோ நக்கலும் நையாண்டிமா, அதுவும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி சிரிக்கிறான். சிரிப்பை பார்த்தாலே எரிச்சலாக வருது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஏன் அண்ணன் இப்படிலாம் பண்ணுறாரு, இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கேட்க தோணுது. அது தம்பி சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை, என்னை விமர்சிக்கிற கிஷோர் கேசாமி கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன், தம்பி மாரிதாஸ் கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன். எனக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு வீடுக்கு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண சார்ஜ் பொன்னையா கைது இருக்குல்ல, அருள் தந்தை, அவர் கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன். இது என்னுடைய கடமைன்னு நான் நினைப்பேன். இது என் இனத்தின் மாண்பு, என் கட்சியின் கோட்பாடுலாம் கிடையாது, இனத்தின் மாண்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போன ஜெகதீச பாண்டியனை வான்னு கட்டாயப்படுத்தி சிவப்பு கம்பளம் விரித்து அவர்கிட்ட பேட்டி எடுத்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கக்கூடிய காலணிகளை வெளியிட்டு இருக்கிறார். இதே போல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய காளியம்மாள் அவர்களை பலமுறை தொடர்பு கொண்டு இருக்கிறார் சவுக்கு சங்கர். நீங்கள் எங்கள் சேனலுக்கு வரணும், பேட்டி கொடுக்கணுன்னு. ஆனால் நல்வாய்ப்பாக காளியம்மாள் அவர்கள் மறுத்துட்டாங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய பிறகும் காளியம்மாள் அவர்கள் மேலே இன்னும் ஒரு நன்மதிப்பு நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமானின் தம்பிமார்கள் வச்சிருக்கிறாங்க. மூகா முத்துவின் மரணத்திற்கு அண்ணன் சீமான் துக்கம் சேரிக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதை சீமான் ஸ்டாலினை சந்திச்சு பெட்டி வாங்கிட்டாருன்னு கதை சொல்லிக்கிட்டு சவுக்கு சங்கர் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டப்ப
அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மன வலி, வெளிக்காட்ட முடியாத ஒரு மன வலி, ஒரு வகையான ஒரு சோர்வை தந்தது எல்லாருக்குமே. தேர்தல் சமயத்தில் இப்படி நம்ம விவசாய சின்னம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் உருவாக்கி மூலமுடுக்கெல்லாம் தமிழகம் முழுவதும் சேர்த்த அந்த சின்னம், நம்மளோட உழைப்பு, அதை பறிச்சுட்டாங்களேன்னு ஒரு மன வருத்தத்தில் இருந்தப்ப இந்த சவுக்கு சங்கர் சிரிச்சாம்பாக்கணும் ஒரு சிரிப்பு, அதை மறக்கவே முடியாது. இந்த நிலம் என்கிட்ட சிக்குச்சு, சின்னமே சிக்கலையப்பா. சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல, நீங்கள் எப்படி நாட்டை காப்பாற்றுவீங்கன்னு கேவலமான ஒரு அடிமட்டமான விமர்சனத்தை முன் வச்சா அந்த சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரை பற்றி தேடணும்னா இணைய பக்கத்தில், குறிப்பாக விக்கிபீடியாவில் குடும்பத்தை பற்றி எந்த தகவலுமே இல்லை. எந்த தகவலுமே இல்லாமல் ரொம்ப கவனமாக அந்த சவுக்கு சங்கர் பார்க்குறாரு. இந்த சாக்கடையை கொண்டு வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் கொட்டினப்ப கூட சவுக்கு சங்கர் எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்தாரு. என் வீடு இருக்கிற அட்ரஸ் யாருக்குமே தெரியாது, நான் அவ்வளோ ரகசியமாக வச்சுருந்தேன். இது வந்து எதை காட்டுதுன்னா, சவுக்கு சங்கர் தன்னுடைய பர்சனல் லைஃப்பை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவருடைய தங்கச்சி சுஜாதா சசிகாந்த் ஐஏஎஸை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. சசிகாந்த் ஐஏஎஸ் இப்போ காங்கிரஸ் எம்பி, திருவள்ளூர் எம்பி. அப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் சசிகாந்த் தான் சவுக்கு சங்கரோட தங்கச்சியினுடைய கணவர், மச்சினே. இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருக்குது. அப்போ நீ வந்து திமுகவுக்கு சாதகமாக பண்ணுற, நீ வந்து காங்கிரஸுக்கு சாதகமாக பண்ணுறன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கக்கூடிய எல்லா தகவலுமே வருது. அது மட்டும் இல்லாமல் சசிகாந்த் ஐஏஎஸ்மே தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி தான் வருது. அப்படி இருக்கிறப்ப இதன் காரணமாக கூட சவுக்கு சங்கர் கைதானப்ப யாருமே காப்பாற்றுறதுக்கு ஒரு கரம் நீட்டலை. ஆபத்தில் உதவுபவனே உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சவுக்கு சங்கர் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது உதவ வந்தவர் சீமான். ஒரு நண்பனாக, தம்பியாக சவுக்கு சங்கரை பார்த்து தான் உதவ வந்தார். அப்படிப்பட்டவரை இன்னைக்கு ஒரு கேலி பொருளாக, கேலியாக சித்தரிக்கக்கூடிய சவுக்கு சங்கர் கண்டிப்பாக கடுமையான பின்விளைவுகளை சந்திப்பார். சவுக்கு சங்கர் பேசுறதுக்கு எடுக்கிற டாபிக் எல்லாமே இப்போதைக்கு எதை பேசுனா காசு நிறையா கிடைக்கும். அது யூடியூப்லேயா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா நம்ம எந்த கட்சிக்கு ஆதரவாக நிலைப்பாடு இப்போதைக்கு எடுத்தோன்னா நமக்கு வந்து நிறையா ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடப்பாங்க, அதை அடிப்படையாக வச்சு தான் டாபிக் பேசுகிறார். இதே சவுக்கு சங்கர் ஒரு கட்டத்தில் சீமானவர்களுக்கு சாதகமாகவும் பேசினார். இந்த மாதிரி விஜயலட்சுமி விவகாரத்தில் காவல்துறையில் விசாரிக்கிறதுக்காக சீமான் போகிறாரு, அவரை கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சமயங்கள்லாம் கூட சவுக்கு சங்கர் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசினார். நேற்று காலை முதல் சீமான் கைது கைது கைதுன்னு செய்திகள் வந்து கொண்டிருந்தது கவனிச்சிருக்கீங்களா? சீமான் வந்து விசாரணைக்கு உள்ள போனவனே சீமான் கைது இல்லை கைது இல்லை கைது இல்லைன்னு போலீஸே சொல்லுது. கைதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? எப்படி? நம்ம எல்லாமே ஜேர்னலிஸ்ட், நியூஸ் எங்கேருந்து வரும்? போலீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் கைது இல்லைன்னு ஏங்க கொடுக்குறீங்க? அச்சம், கூட்டத்தை பார்த்து அச்சம். நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் வந்து அரசியலில் சீரியஸாக இருக்கிறாராம். சீமான் அவர்கள் நகைச்சுவையாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். அவர் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு, ஒரு பொழுதுபோக்குக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வெற்றி பெறணுங்கிற நோக்கம் அவருக்கே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சவுக்கு சங்கர் விஜயை ஏற்றுக்கிறாரு. மொத்தத்தில் பணத்துக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி பேசக்கூடிய ஒரு விபச்சாரியாக தான் நாம் சவுக்கு சங்கரை பார்க்கணும். தொடர்ந்து அண்ணன் சீமான் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். விஜயை வந்து தம்பின்னு தாங்கினார். அவர் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல இருக்கிற சிக்கல், ஒவ்வொரு விஷயத்துலையும் அரசியல் நெருக்கடிகள் விஜய்க்கு வந்தப்பெல்லாம் பக்கபலமாக இருந்து காப்பாற்றி விட்டார். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சீமானை ரகசியமாக சந்தித்து ஒவ்வொரு அரசியல் நுணுக்கங்களையும் சீமான் மூலமாக கற்றுக்கிட்டு போன விஜய் மேடை ஏறினோடனே கத்தி பேசுனா எல்லாம் உண்மையாயிராது, எல்லாம் சரியாயிராதுன்ட்டு சீமானையே விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி முதுகில் குத்துறாரு. இதே மாதிரி தான் அண்ணன் சீமான் திருமாவை பார்த்து அண்ணன் திருமாவளவன்னு மூச்சுக்கு 300 தடவை பேசி, ஆனால் அதே திருமாவளவன் தொடர்ந்து அண்ணன் சீமான் மேலே அந்த அடிவெரடி நாய்களை வச்சு அவதூறு சேற்ற வீசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல் இப்போ சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல் வச்சுருக்கவன் கூட துரோகத்தை செய்கிறான். உடனே வெளி தமிழா சேனலினுடைய பிரியகுமார் அவர்கள் அவரே பலமுறை பெருமையாக என்கிட்ட சொல்லியிருக்காரு, அண்ணன் சீமானே என்னை தொடர்பு கொண்டு பேசினார், தம்பி நீ வந்து நல்லா பண்ணுறா, நான் இருக்கேன்டா, அண்ணன் இருக்கேன்டான்னு சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சுன்னு பேசின பிரியகுமார் இன்றைக்கி அப்படிப்பட்ட அண்ணன் சீமானுக்கு எதிராக காணொலியை போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து பல துரோகங்களை அண்ணனுக்கு பலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் ஏன் இப்படி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நாம் நினைப்போம். இது நம்மளோட பார்வையில். ஆனால் இப்போ விஜயை வந்து அண்ணன் சீமானை ஆதரித்து ஒவ்வொரு நகர்வையும் எடுக்கிறார் அப்படின்னா நாளைக்கு விஜய் எதிராக மாறலாம். அது அண்ணன் சீமானுக்கும் தெரியும். ஆனால் விஜயனுடைய ஃபேன்ஸுக்கு தெரியும்.
ஒரு கஷ்ட காலத்தில் இந்த மாதிரி வந்து இவர் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணார், அவரே இவர் எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து தான் அவன் முகம் சொல்லிப்பான். அதே போல் சவுக்கு சங்கரை ஆதரித்து அண்ணன் சீமான் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சவுக்கு சங்கருக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப சவுக்கு சங்கர் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது சீமான் தான் உதவுனார். அப்படிப்பட்ட சீமானையே அப்படி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சவுக்கு, இவெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு அந்த ஃபாலோவர்ஸே இன்றைக்கி சவுக்கு சங்கரை செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே நிலைமை தான் திருமாவளவனுக்கும். இன்றைக்கி பறையர்கள் முழுவதுமாக சீமான் பக்கம் திரும்புறதை பார்த்து தான் பொறுக்க முடியாமல் திருமாவளவே அவருடைய ஆதரவாளர்களை வச்சு அவதூறு சேற்றை வீசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக அண்ணன் சீமானோட ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஒரு கோணத்தில் பார்க்கும்போது அது தவறு மாதிரி தெரியும். ஆனால் நுட்பமாக அரசியல் கண் பார்வை கொண்டு பார்க்கும்போது எல்லாமே சரியாகத்தான் தெரியும். மிகச்சரியாக அரசியல் சாணக்கியனாக அண்ணன் சீமான் வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் அண்ணன் சீமானை விமர்சிப்பவர்கள் எல்லாம் கீழே தான் போய்கிட்டு இருக்கான். ஆனால் தன்னை விமர்சித்தவர்களுக்கும் ஒரு கஷ்டம், எதிரிக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா அவர்களுக்கு கை கொடுத்து ஒரு மனிதநேயத்தோட அவர்களுக்கு உதவிய சீமான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார். மேலும் வளர்ச்சி அடைவார். நன்றி, வணக்கம்.